100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, இறைவன் கடவுள் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன, உங்களுக்கு கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா, ஒழியாதா, என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ராஜ யோகம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் கேது பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றார். தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பகவான், சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த சாதக நிலை, அதாவது இந்த கிரகங்கள் எல்லாம் சாதக நிலையில் தான் இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். இந்த சாதகமான நிலை காரணமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் தொழில், வியாபாரம், உத்தியோகம். இது மூணுமே இல்லை. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த வகையில் இந்த தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் சிறப்பான நிலை உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பான பலன்களை பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கள்கிட்டையும், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். தேவையில்லாத பொய் பேசுவதையும் தவிர்த்திடணும். இல்லைனா பிரச்சனை தான். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிகளை தான் முடியும். பெரிய முதலீடுகளை போட்டாலும் லாபம் அதைவிட அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பணப்பிரச்சனை அப்படின்றது பெருசாக வராது. தொழில் வியாபாரம் அப்படின்னாலே போட்டி, பொறாமை தான். எதிரிகள் இருப்பாங்க. அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை ஒன்றுமே பண்ணாது. தொழில் வியாபாரத்தில் போட்டி, பொறாமையெல்லாம் மறைந்து எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மேல் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. இல்லைனா ஆமாம் சாமி அப்படின்ட்டு போட்டுட்டு வந்துட்டே இருங்க. எதிர்த்து பேசாதீங்க, பிரச்சனை தான். மற்றபடி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய தொல்லைகள் அப்படின்ட்டு எதுவும் வராது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய உங்களால் உத்தியோகத்திலையும் சிறப்பான பலன்களை பெற்று சிறப்பான நிலையை அடைய முடியும் அப்படின்றதும் உறுதி. அடுத்ததாக குடும்பத்தின் நிலை. தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட ஒரு படி முக்கியம் குடும்பத்தின் நிலை. ஏன்னா அந்த தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் செய்கிறதே குடும்பத்துக்காக தான். உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் பணத்தை சேர்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்கும்னா, தாய் தந்தை வழியில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. பக்க பலமாக இருக்க போகிறாங்க. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழிய போகின்றது. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. 30 வயது ஆகிடுச்சு, 35 வயது ஆகிடுச்சு, ஏன் 40 வயது கூட ஆகிடுச்சே, இன்னமும் திருமணம் நடக்கலையே அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது. குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி போடுவதற்கான பண வாய்ப்புகளும் பண வரவுகளும் தாராளமாக இருக்கப் போகின்றது. பெருசாக குடும்ப ரீதியாக பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் சொல்கிறபடி குடும்பத்தினர் கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தினுடைய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் பெரும் அளவு இருக்க போகின்றது அப்படின்றது 100%
உறுதி. அடுத்து மிக முக்கியமாக இந்த கடன் தொல்லைகள் எல்லாம் தீருமா தீராதா? என்னதான் வழி, வட்டி கட்டியே நொந்து போகிறோமே, அசலெல்லாம் அடையாதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி நிச்சயம் வரும். 3 வழிகளில் பார்த்தீங்கன்னா இதற்கான முடிவு கிடைக்கும். ஒன்று, உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய உழைப்புக்கு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் கிடைத்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அப்படின்றதுனால கடன் தொல்லைகளுக்கு அதன் மூலமாக ஒரு முடிவு கிடைக்கும். இரண்டாவது, 3ஆம் நபரினுடைய உதவியால் கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கப் போகின்றது. இதன் மூலமாகவும் கடன் தொல்லைகளுக்கு ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இப்படி எல்லா வகைகளையும் நன்மைகள் உண்டாக போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் முழுமையாக அடைபட போகின்றது. நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு எடுத்து காட்ட போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்க போகின்றது. அடுத்தவங்க கிட்ட கைகட்டி இருந்த நிலையெல்லாம் மாறப்போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உண்டாக போகின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இந்த 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களிடம் பேசும்போதும் அல்லது செயலில் ஏதாவது ஈடுபடும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பெண்கள் கிட்டையுமே சரி, ஆண்கள் பெண்கள் கிட்டையுமே சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பெரும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். எல்லா வகைகள்லையும் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு வழியில் தீமை நடப்பதும் உறுதி. நண்பர்கள் வகைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அப்படின்றலாம் கிடையாது. நண்பன் அப்படின்னாலே அவங்கிட்ட கவனமாக இருக்க வேண்டியது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர போகிறீங்க. அப்படி ஒரு துரோகத்தை இழைக்கக்கூடிய ஒரு சம்பவமும் நடக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்று வரும்போது முருகப்பெருமான் வழிபாட்டில் ஒரு 10 நிமிடம் ஈடுபட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். தீயவைகள் மறைந்துவிடும். செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைந்துவிடும் என்பது உறுதி.